என் பேர் வரதன், முள்ளக்குறும்பு ட்ரைபு. ஆரம்பத்திலிருந்து ஏஎம்எஸ்ல உறுப்பினராக வேலை செஞ்சுட்டு வரேன். என்னுடைய பேர் கோபாலன். நான் பனியர் சமுதாயத்தில் சேர்ந்தவன். என் பேர் புஷ்பா, முள்ளக்குறும்பாத்து இருமாடு ஏரி ஆஃபீஸில் விளக்கொண்டா வேலை பார்க்குறேன். என் பேர் சுரேஷ்குமார். நான் முள்ளக்குறும்பா ட்ரைபு. அக்காடில் டெக்னிக்கல் சைடில் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட பேர் சந்திரன். நான் முள்ளக்குறும்பா ட்ரைபு. தங்கியில பாலு முட்டிலும் தங்கியில பச்சை முட்டிலும் தங்கியில அப்பே கோதும் தெரிஞ்சு போண்டா தும்பே கோதும் தெரிஞ்சு போண்டா பாப்பே மாறா பாப்பதி மாறா சிக்கும் கட்டும் மேலவா நிறாங்கி போய துவருங்க தங்கியில பாலு முட்டிலும் தங்கியில. நீலகிரியில் ஆதிவாசி ஆகிய நாங்கள் தான் வாழ்ந்து வந்தோம். பிரிட்டிஷ்காரங்க எஸ்டேட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. எஸ்டேட் பண்ணி வேலைக்காக வெளியாள்களை கூட்டி அங்கே பூமி இல்லாத நிலைமையில் பண்ணிட்டாங்க. அக்காவும் ஏஎம்எஸும் சேர்ந்து போராட்டத்தினால பூமி இல்லாத ஆதிவாசிகளை பூமி பிடிச்சி இப்போ டீ எல்லாம் பிளான்டேஷன் பண்ணி டீ ஓனராக இருக்கிறாங்க. ஏஎம்எஸ் மூலம் ஆதிவாசி மக்களுக்கு ஒரு ஏடிஎம் ஸ்தாபனம் தொடங்கி ஆதிவாசி மக்கள் இலை எடுத்து ஃபேக்ட்ரிக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு நியாயமாக வேலையை இப்போ நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ நம்ம வேலையில் மொபைல் டிவைஸஸ் எப்படி யூஸ் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அப்போது இந்த ஓப்பன் டேட்டா கிட்ட பற்றி தெரிஞ்சோம். அது பொருத்தமான ஒரு சாஃப்ட்வேர்னு நினச்சோம். இந்த ஓப்பன் டேட்டா கிட்ட ட்ரையல் ட்ரெயின் பார்க்குறதுக்கு ஏடிஎல்எம் ப்ராஜெக்டை சூஸ் பண்ணோம். அதனால ஏடிஎல்எம் டீமுக்கு ஓப்பன் டேட்டா கிட்ட பற்றியும் மொபைல் டிவைஸஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அதை பற்றியும் ட்ரைனிங் கொடுத்து அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சிஸ்டத்தை டிசைன் பண்ணேன். ദിവസം 3 മണിക്ക് ഇവിടെ ATLM ഓഫീസിൽ വണ്ടിയെടുത്ത് വന്ന് ചപ്പ് കലക്ഷന് പോകും. ഓരോ മെമ്പറുടെ വീട്ടിൽ പോയി അവരെ ചപ്പ് കലക്ഷൻ ചെയ്ത് അവർക്ക് അവിടെ ബില്ല് കൊടുത്ത് റിട്ടേൺ അടുത്ത സ്ഥലത്തേക്ക് പോകുന്നു. അവിടെ നിന്നും എല്ലാം ചപ്പ് കലക്ഷൻ ചെയ്ത് നേരെ ഫാക്ടറി പോകുന്നു. 7-8 മണിക്കുള്ളിൽ ഫാക്ടറി ചപ്പ് കൊടുത്ത് തിരിച്ച് ഇവിടെ ഓഫീസിലെത്തുന്നു. ബുക്ക് ഇവിടെ റിട്ടേൺ എൻട്രി ചെയ്യാൻ വേണ്ടി ഇവിടെ ഓഫീസിൽ വെച്ച് തിരിച്ചു പോകുന്നു. അവർ രാവിലെ എടുത്ത് എൻട്രി ചെയ്യും. சூப்பர்வைசர் பில் புக் வாங்கிட்டு பில் புக்கில் எல்லா என்ட்ரி லெஜரில் என்ட்ரி பண்ணுறோம். பில் புக்கில் இருந்து லெஜருக்கு காப்பி பண்ணி மறுபடி ஆக்டிஸில் டேட்டா என்ட்ரி பண்ணுறோம். இந்த சிஸ்டத்தில் பில் புக்கு லெஜரு கம்ப்யூட்டர் எல்லாம் கோட் பண்ணுறதுனால டைம் வேஸ்ட் ஆகுது, சில தவறுகள் நடக்குது. ஏஎம்எஸும் மக்களும் சேர்ந்து ஓப்பன் டேட்டா கிட்ட ஒரு ப்ரோக்ராமை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அது உங்களுக்கு யூஸ் ஆகுமான்னு கேட்டாங்க. ஓப்பன் டேட்டா கிட்ட புரிஞ்சிட்டு இந்த சிஸ்டத்தை யூஸ் பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஓப்பன் டேட்டா கிட்டு ஒரு சுலபமான விஷயம். இந்த டெக்னாலஜி மூலமாக பில், ரெசிப்ட் செல்ஃபோனில் கொண்டு வரலாம். இதை பில் புக்கை பாருங்கள், பேர், மெம்பர் நம்பரு, ஊர் எல்லாம் என்ட்ரி பண்ணியிருக்கு. ஓப்பன் டேட்டா கிட்டு இதே விஷயங்களை செல்ஃபோனில் என்ட்ரி பண்ணலாம். அதற்காக இதே பில் போல் செல்ஃபோனுக்காக பில்லு உருவாக்கலாம். ஓப்பன் டேட்டா கிட்டில் நாங்கள் இப்போ ஒரு பில்லு உருவாக்குறோம். அதில் மெம்பர் நம்பர் முதல்ல எழுதுவோம், க்ரோஸ் வெயிட்டு எழுதுவோம், அதிலிருந்து தண்ணி இருந்தால் தண்ணியை கழிப்போம், மறுபடியும் அதிலிருந்து சாக்கு வெயிட் இருந்தால் சாக்கை கழிப்போம். ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு அந்த நெட் வெயிட்டு கிடைக்கிறது. இப்போ டிசைன் பண்ண ஃபார்மை மொபைல் ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். எப்படி பில் புக்கில் எழுதுகிறோமோ அதே மாதிரி மொபைல் ஃபோனில் என்ட்ரி பண்ணலாம். കമ്പ്യൂട്ടർ മൊബൈൽ വന്നതോടെ അന്നന്ന് തൂക്കുന്ന കണക്കുകളെല്ലാം അന്നന്ന് തന്നെ ഫീഡ് ചെയ്ത് വെക്കുന്നു. ലൈനിൽ നിന്ന് കലക്ഷൻ എടുത്ത ശേഷം ഞങ്ങൾ വെല്ലുപുറത്ത് പോകുന്നു. ഫാക്ടറിയിൽ നിന്നും കിട്ടുന്ന കണക്കുകളെല്ലാം അതിൽ തന്നെ എൻട്രി ചെയ്ത് ഓഫീസിലെത്തുന്നു. ഓഫീസിൽ നിന്നും ഓഫീസ് പൂട്ടിയിരുന്നാലും ഞങ്ങൾക്ക് റോട്ടിൽ വാഹനത്തിൽ ഇരുന്ന് തന്നെ കണക്കുകൾ ഓഫീസിലേക്ക് എൻട്രി ചെയ്യാൻ പറ്റുന്നുണ്ട്. ഇപ്പോൾ ആദ്യമൊക്കെ ബുക്ക് വെക്കണം, പക്ഷെ ഇപ്പോൾ ബുക്ക് വെക്കേണ്ട ആവശ്യമില്ല. ഇപ്പോൾ ഡയറക്റ്റ് ഇൻ്റർനെറ്റ് വഴിയാകെ മൊബൈലിൽ നിന്നും ഓഫീസിലേക്ക് കണക്ക് കൊടുക്കുന്നതുകൊണ്ട് അവർക്ക് രാവിലെ വന്ന് മൊബൈൽ കമ്പ്യൂട്ടർ നോക്കിയാൽ കണക്ക് ക്ലിയറായി. மறுநாள் காலையில் வந்தால்
நேற்று அப்லோட் பண்ண டேட்டாஸ் எல்லாம் கம்ப்யூட்டரில் எனக்காக காத்திருக்கும். அதை அப்படியே ஆக்சஸ் டேட்டா பேஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி சேர்த்துடலாம். 2 தடவை காப்பி பண்ணாமல், தவறுகள் இல்லாமல், டைம் வேஸ்ட் பண்ணாமல், பேப்பர் இல்லாமல் டீ தோட்டத்தில் இருந்து ஆஃபீஸ் வரைக்கும் ஒரு புது சிஸ்டத்தை உருவாக்கியுள்ளோம். பேப்பரை உபயோகப்படுத்தாமல் இந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம நிறைய வேலையை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆன்லைனில் டேட்டா அப்லோட் ஆகிறதுனால அந்த டேட்டா வந்து எந்த இடத்துலேருந்து நமக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதை விட முக்கியமாக இந்த புது டெக்னாலஜி உபயோகப்படுத்துவதற்கு எங்களுக்கு தன்னம்பிக்கை வந்துள்ளது. அடுத்தபடியாக எங்களுக்கு மற்ற வேலைகளிலும் இந்த டெக்னாலஜி உபயோகப்படுத்தி முன்னுக்கு வருவதற்கு ஆர்வமாக இருக்கிறோம்.